பாத்து போமா. ஆஷா, ஐயர் தாலி வேண்ட சொன்னார். தாலியா? இதோ தரேன். சீக்கிரம் எடு. என்னாச்சு? காணுமே. இது காணுமா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. கார்ல தான் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நீ கூட வா, எடுத்துட்டு வந்துடலாம். என்ன ஆசை நீ நேர காலம் தெரியாம விளையாடுற? ஐயோ கத்தாத. வேலுக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடும். டேய் எங்க எங்க? அது வந்து தங்கச்சிக்கு மண்டபத்துல டிஃபன் சாப்பிட பிடிக்கலையா, அதான் எதிர இருக்க ஹோட்டல்ல போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறோம். இங்கல சும்மா இருப்பா. காதுல தோடு ஜிமிக்கு இதெல்லாம் வாங்கணுச்சு. எதிர இருக்க பேண்ட் ஸ்டோர்ல வாங்கி கொடுத்து வந்துடுறேன். நீ வேலையை பாரு. நீ எடுத்து போய் நான் போய் பெட்ரோல் போட்டு வந்துடுறேன். சீக்கிரம். நேத்து பிடி உஷா மாதிரி ஓடிட்ட. இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டு ஓடுறி பார்க்கலாம். உன் லவர் எங்க? தெரியாது. இவ்வளவு ஜீப்ல ஏத்துங்க. சொல்லுடி, யாரடி அவன்? தெரியாது. தெரியாது அப்படின்னா அன்னைக்கு நைட் அவன் கூட வந்தது ஒன் டே மேட்சா? அட்ரா. தாலியை காணும். என்னது தாலியை காணும்? நானும் ஆஷாவும் தேடி போயிருந்தோம். அங்க இன்ஸ்பெக்டர் சங்கர் ஆஷாவை பிடிச்சிட்டு போயிட்டான். ஸ்டேஷன் போறேன். வேலு, முகூர்த்தம் முடியற வரைக்கும் யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. மரியாதையா சொல்லிட்ட உன்னை விட்டுருவேன். இல்ல ரோட்ல நின்னு விபச்சாரத்துக்கு கூப்பிட்டன்னு உன் மேல கேஸ் எழுதி கேவலப்படுத்திடுவேன். நாளைக்கு பேப்பர்ல அழகி கைதுன்னு போட்டோவோட நியூஸ் வரும். என்னடா உன்னை கூப்பிட்டான்னு சொல்லுவியா? சொல்றீங்க. பாத்தியா, அவனை காப்பாத்த நினைச்ச உன்னை காலி பண்ணிடுவேன். நாகேஸ்வரி, அவளை கொஞ்சம் கவனி. வாடி 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 கல்ல. சொல்லுடி சொல்லு. என்ன வாங்குது? அதை என்ன வச்சுக்க? சொல்லு. பேக குடுக்கல. தாலி எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் போட்டா போலீஸ சமாளிக்கிறதுக்கு நீங்களே கழுத்துல கட்டிக்குவீங்களே, அதுக்கா? வேலு, உன் முழு பேரு கனகவேலா? ஸ்டாப் இட். ஸ்டேஷனுக்கே இன்விடேஷன் வந்துருச்சு. எல்லாரும் கிளம்புங்க. கல்யாண மண்டபமே கதி கலக்கணும். வந்துட்டியா? அப்பா. ஏய் பருப்பு, அவளை விடு. வெளியே அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்க, சீக்கிரம் அனுப்புங்கடா. இல்லன்னா போலீஸும்பாங்க, ரேப்பும்பாங்க. அனுப்பு 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 அனுப்பு. போ 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 போமா. பாத்து பாத்து பாத்து. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். போ. உனக்கு ஒண்ணு ஆகலையே? எனக்கு ஒண்ணு இல்ல. முதல்ல இந்த தாலியை கொண்டு போய் கொடு. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு.
என் முகத்தை பாத்தியடா, உன் முகம் மாதிரி தெளிவா இருந்தது. உன்ன மாதிரி போலீஸ்காரருக்கு இந்த மூஞ்சி போதண்டா. எங்கம்மா பேசிட்டு இருக்காரு. இங்க இல்லையம்மா. வெளியில வெளியில. இந்த நேரத்துல எங்கேயாவது இங்கதான் இருப்பான். முகூர்த்த நேரம் இதை கவனிங்க. மாங்கல்யம் தந்துநாமே நாம ஜீவன கேதுனா கண்டே பத்மாமி சுபகே பந்தேவ சரதஸ்வதம். எங்கம்மா வேலு? இப்ப வந்துருவாரு. என்ன பாக்குற? பயமா இருக்கா? உன்னை பார்த்தா பக்தமா இருக்கு. என்ன? என்னை இங்கே கொன்னுடு. என்ன உயிரோட விட்டு ஏண்டா விட்டு வருத்தப்படுவேன். அப்படியா? இவனை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டுருக்கா. இங்கே இருங்க. குட் மார்னிங் சார். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கனகவேலுங்க. கனகவேலா? யார் சார்? தெரிஞ்சவங்க யாராவது காணாம போயிட்டாங்களா? எஸ்ஐ சார் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்க. சும்மா நடிக்காத. கனகவேலுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஒன்னும் புரியல. ஏன் சார் கனகவேலுங்க யாராவது அரெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல சார். ஷூரா? இல்ல சார். ஷூர் சார். இல்ல. உன்னை பத்தி நல்லாவே எனக்கு தெரியும். இப்ப அவனை என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? சார், சார் இங்க வாங்களே. சார், இங்க வாங்களே சார்.
யாரும் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. நீங்க பாருங்க சார், இது வேலு போட்டிருந்த ஷர்ட். ஜானே, வாங்க. பெரிய கண்டத்திலையும் தப்பிச்சு நீ எங்களுக்கு கிடைச்சிருக்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நீ இவ்வளவு கஷ்டங்களை தாங்கியிருக்கியப்பா. அண்ணா, உனக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரம் குணமாயிடும். சொல்லப்போனா கிட்டத்தட்ட இது மறுபிறவி. உள்காயம் ரொம்ப அதிகமா பட்டிருக்கு. அதனால போன் செட் ஆகுற வரைக்கும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போதைக்கு பெட் ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். எதுக்குப்பா அப்படி அவசரப்படுற? இல்லப்பா, சீக்கிரமா நடக்கணும்ப்பா. அவன இன்னுமா கோபம்? உன் கோபம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுதியா. நீ அவனை அடிச்ச, அவனும் உன்னை திருப்பி இப்படி போட்டு அடிச்சுதான் வெறிய தீர்த்துக்கிட்டான். போதும், இதோட விட்டுறியா? அந்த போலீஸ்காரரை பத்தி எல்லாரும் ரொம்ப தப்பா சொல்றாங்க. துஷ்டனை கண்டா நாம தான் ஏன் தூர விலைக்கு போகணும்? அதுவும் இல்லாம நாமெல்லாம் மிடில் கிளாஸ், நம்மளாம் தாங்க முடியாதுல்ல. இப்போதைக்கு நீ நல்லபடியா எழுந்து நடக்கணும், அதுதான் முக்கியம். நீ வேலையில ஜாயின் பண்ணணும். அது வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும் வேலு. இது என் மேல சத்தியம். முடிச்சுட்டானா? இல்ல, நல்ல அசந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஐயா, டாக்டர் என்ன சொன்னாரு? கவலைப்பட முடியாது, ஒன்றும் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா அவன் ஆசைப்பட்ட போலீஸ் வேலைக்கு தான் போக முடியாது. என்னங்க சொல்றீங்க? வேலுவுக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. இவன் எழுந்து நடக்கவே 2 மாசம் ஆகும் டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா இன்டர்வியூக்கு 15 நாள் தான் இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாதா? வேற ஏதாவது வேலைன்னா முயற்சி பண்ணலாம். ஆனா போலீஸ் செலக்ஷன்ல இதெல்லாம் முடியாது. பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது இதுல ரொம்ப முக்கியம். எழுந்து நடக்கவே முடியாத இந்த சிச்சுவேஷன்ல கனகவேலுக்கு இந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை. கடவுளே, ஒருத்தன் தான் ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு 1000 தடைகள் வரும். ஆனா அதையெல்லாம் மீறி ஜெயிக்கிற சக்தி சில பேருக்கு தான் இருக்கும். அது கனகவேல் கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல. எனிவே, அவனை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. வெயிட். இப்ப
பண்ணா ஓகே டாக்டர். இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். மருந்து நோயாளியை பாதி குணப்படுத்தினா அவங்களோட தைரியமான மனசு தான் மீதியை குணப்படுத்தும். விஜயிச்சிருவேன். யூ கேன் டூ இட்.